கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தாவே, மற்றவர் கண்களுக்கு முன்பாக நான் ஆகாதவளாகவும் தள்ளப்பட்டவளாகவும் இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்காதா என்று ஏங்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 118, 22, 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. வேதத்தில் தள்ளப்பட்டிருந்த 3 வகையான கற்கள், அது எப்படி பயனுள்ளதாக ஆச்சரியமான வெற்றிகளை கொண்டு வர கற்களாக இருந்தது என்பதையும், நாம் எப்படி இருக்கிறோம், நமக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்று 3 உதாரணங்களில் பார்க்கலாங்க. முதலாவதாக யோசுவா 4, 3-7 வரைக்கும் பார்க்கலாங்க. யோர்தான் நடுவிலே இருந்த கல், அது யாருக்கும் தேவையில்லாத கல், மறைந்து இருந்த கல். ஆனால் தேவனுடைய கண்களோ அந்த கற்களின் மேல் பட்டது. எப்படி என்று பார்க்கலாமா? உடன்படிக்கை பெட்டி யோர்தானின் நடுவிலே போய் நின்றது. அப்படி நிற்கும் போது யோர்தான் 2ஆய் பிளந்தது. அப்பொழுது வெட்டாந்தரையும் அதில் உள்ள எல்லாமே தெரிந்தது, கற்களும் கூடத்தான். இந்த கல்லுக்கு மறைந்திருக்கும் கல் என்று பெயர் வைக்கலாங்க. யோசுவா 4:7 இந்த கல்லை கர்த்தர் எப்படிப்பட்ட கல்லாய் மாற்றுகிறார்? எல்லாராலும் மறக்கப்பட்ட மறைந்திருந்த அந்த கல் நினைப்பூட்டும் அடையாளமான கல்லாக மாறுகிறதுங்க. யோசுவா இந்த கற்களை ஆளுக்கு ஒன்றாக, கோத்திரத்திற்கு ஒன்றாக எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் இருக்கும் இடத்தில் வையுங்கள் என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன என்று மற்றவர்கள் கேட்டபோது, உங்கள் பிள்ளைகளுக்கு இது அடையாளமாக, நினைப்பூட்டுதலாக இருக்கட்டும் என்று. ஆமாங்க, அநேக நேரங்கள்ல நம்முடைய காரியங்களின் நிமித்தமாக மற்றொரு கண்களுக்கு மறைந்திருக்கும் சூழ்நிலை நமக்கு வரலாம். யாருக்கும் தெரியாமல் மறைந்தே இருக்கலாம். ஆனால் தேவனோ நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அந்த மறைந்திருந்த கல்லை தன் உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக பெரிய அற்புதத்தை செய்து எல்லோரும் பார்க்கும் அளவு மட்டுமல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போகவும் பின் சந்ததிக்கு நினைப்பூட்டுதலான ஒரு கல்லாகவும் தேவன் அதை மாற்றுகிறார். அடையாள கல்லாக மாற்றுகிறார். மறந்த கல், மறைந்த கல் அடையாள கற்களாக மாறுகிறது. ஏசாயா 8:18 தேவன் சொல்லுகிறார், உங்களை அடையாளமாக, அற்புதமாக நான் வைக்கிறேன் என்று. 2வது கல்லுக்கு அசட்டை பண்ணப்பட்ட கல் என்று சொல்லலாம். 1 சாமுவேல் 17:40 கோலியாத்தை வீழ்த்த தாவீது ஒரு கல்லை எடுத்து வைத்துக் கொள்கிறார். சிறு கல், 5 கற்களை எடுத்து வைத்துக் கொள்கிறார். அதை எங்கே வைக்கிறார்? தன் அடைப்பையிலே போட்டு வைக்கிறார். வெளியில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. முதல்ல அந்த கல் யாராலும் காண முடியாத ஒரு அசட்டை பண்ணப்பட்ட கூழாங்கல் தானே என்ற ஒரு அற்பமான கல். அந்த கல்லை அவர் எடுத்தும் அது மற்றொரு கண்களுக்கு தெரியாதபடிக்கு அடைப்பையிலே போட்டு வைக்கிறார். எப்படி சொல்கிறேன் என்றால், கோலியாத்து, நீ என்ன, நான் நாயா, தடியோடு வருகிறாயே என்று கேட்கிறார். கோலியாத் கண்களுக்கு பட்டது அந்த தடி மட்டும்தான். அந்த மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த கூழாங்கல் தெரியவே இல்லை. ஆனால் அந்த சிறு கூழாங்கல் தான் அவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. தாவீது அந்த கூழாங்கல்லை நம்பவில்லை. அவர் சொல்லுகிறார், நீ நிந்திக்கிற கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவர் கர்த்தர் நாமத்தை நம்பினார். 2வதாக சொல்லுகிறார், இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தேவனுடைய நாமத்தை நிந்தித்தாயே என்று சொல்லுகிறார். அவர் தேவன் மேல் வைத்திருந்த, அந்த நாமத்தின் மேல் வைத்திருந்த வைராகியம், தேவன் யுத்தம் செய்வார் என்ற விசுவாசம் அந்த கல்லை அவருக்கு ஒரு துருப்பு சீட்டு போல் உதவியது. 1 சாமுவேல் 17:42 கோலியாத் தாவீதை அசட்டை பண்ணினானாம். அதனால்தான் தாவீதும் ஒரு அசட்டை பண்ணப்பட்ட கல்லை தெரிந்து கொண்டான் போல. தாவீது கல்லை கோலியாத்தின் மேல் எரிந்தான். அந்த நெற்றி பொட்டை குறிவைத்து எரிந்தான். ஆனால் கல்லோ பதிந்தது. அவன் வேலையை அவன் செய்தான், கர்த்தர் வேலையை கர்த்தர் செய்தார். அவன் அசட்டை பண்ணின அந்த மனிதன் அசட்டை பண்ணப்பட்ட சிறு கூழாங்கல்லை கொண்டு மிகப்பெரிய கோலியாத்தை ஜெயித்தான். 1 சாமுவேல் 17:40 அந்த கூழாங்கல்லை தாவீது தெரிந்தெடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசட்டை பண்ணப்பட்ட கல் தெரிந்தெடுக்கும் கல்லாக இங்கு மாறுகிறது.
அது பல பாடுகள் பட்டு உருண்டு 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 ஒரு ஷேப்புக்கு வந்து ஆற்றின் ஓரமாக கண்டு கொள்ளாமல் கடந்தது. ஆனால் தேவனுடைய கண்கள் அந்த கல்லின் மேல் இருந்தபடியினால் தாவீதின் கண்களும் அதை தெரிந்து கொண்டது. அந்த கல்லுதான் பெரிய காரியங்களை செய்தது. நீங்களும் பல விதத்துல பாடுபட்டு உருண்டு அசட்ட பண்ணப்பட்டு கிடக்கலாங்க. ஆனால் தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். ஏற்ற நேரத்துல உங்களை கொண்டு வீழ்த்த முடியாதவைகளை வீழ்த்தி பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாருங்க. மூன்றாவதாக நியாயாதிபதிகள் 9:53. இங்கு இருக்கிறது ஒரு எந்திரக்கல். இந்த கல்லின் பெயர் உடைக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்ட கல். இந்த கல் செய்தது என்ன? பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த வேலையைத்தான் செய்கிறது. சத்ருவை பழி வாங்கி பெரிய ஜெயத்தையும் நீதியையும் கொண்டு வந்து கொடுத்தது. அபிமெலேக்கு கிதியோனின் குடும்பத்தில் 70 பேரை கொன்று மிகப்பெரிய துரோகத்தை செய்து அந்த மக்களை தன் வசப்படுத்தி தன்னைத்தானே ராஜா என்று அறிவித்துக் கொண்டான். இது கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பாய் இருந்தது. எனவே ஒரு தவறான ஆவியை அனுப்பி அவர்களுக்குள் ஒரு கலகத்தை உண்டாக்கினான். அப்பொழுதும் அபிமெலேக்கு தன் ஜனங்கள் பிற ஜனங்கள் என்று பாராமல் எல்லாரையும் கொன்று கொன்று குவித்தான். அவனை ஜெயிக்க யாராலும் முடியவில்லை. அப்பொழுது அங்கே ஒரு எந்திரக்கல் கிடந்தது. அந்த எந்திரக்கல்லை ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் எடுத்து அவர் தலையில் போட்டு மண்டையை உடைத்து விட்டார். எனவே ஒரு ஸ்திரீனால் நான் சாகக்கூடாது, என்னை கொன்று போடு என்று தன் உதவியாளனை கேட்டு அவன் செத்தே போனான். இந்த எந்திரக்கல் எங்கிருந்து வந்தது? அந்த கிராமமோ பட்டணமோ அங்கு எல்லாருக்கும் பயன்படும்படி மிகப்பெரிய எந்திரக்கல் ஒன்று இருக்கும். அது பயன்பாடு இழந்த சூழ்நிலையில் அந்த கல் அந்த இடத்தை அடைக்காதபடிக்கு அதை உடைத்து சிதறி போட்டு விடுவார்கள். அப்படி சிதறப்பட்ட அந்த கல்லிலிருந்து ஒரு துண்டுதான் அந்த ஸ்திரீயின் கையில் பெரிய ஆயுதமாக மாறியது. உங்களையும் தேவையான அளவு பயன்படுத்திட்டு ஒரு கூட்டமா ஒரு சந்தோஷத்தோட இருந்த உங்களை உடைச்சி சத்ரு சிதறடிச்சிட்டு இருக்கானா? உடைக்கப்பட்டு போயிருக்கிறீங்களா? புறக்கணிக்க போயிட்டு இருக்கீங்களா? துண்டு துண்டா ஆயிட்டீங்களா? ஒரு துண்டு போதும். உங்களுக்கு அநீதி செய்தவர்களுக்கு தேவன் நீதி செய்யத்தக்கதாக ஒரு துண்டு போதும். அதை உங்களை கொண்டே கர்த்தர் செய்வார். அவர் கரத்தில் நீங்கள் இருக்கிறபடியினால் உங்களை கொண்டோ யாரை கொண்டு செய்தால் அது நலமாயிருக்குமோ அவர்களை கொண்டு அந்த கல்லை பயன்படுத்துவார். உடைக்கப்பட்டிருந்தா கவலைப்படாதீங்க, உங்களதான் மிகப்பெரிய ஆயுதமாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆமாங்க, நீங்க மறைந்து போய் மறைந்த கல்லாய் இருக்கிறீங்களோ, சிறு கல்லாய் பாடுகள் மத்தியில் உருண்டு உருண்டு அசட்டை பண்ணப்பட்ட கல்லா இருக்கிறீங்களோ, உடைந்து சுக்கு நூறாக்கப்பட்ட கல்லை போல் இருக்கிறீங்களோ, தேவனுடைய பார்வை உங்க மேல பற்றுச்சுங்க. அவர் கையில இருந்தா அவரால் செய்யக்கூடாத ஆச்சரியமான காரியம் ஒன்றுமே இல்லைங்க. உங்களை கொண்டு எதெல்லாம் நீங்க செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களோ அதையெல்லாம் செய்ய வைப்பாருங்க. அந்த ஏசாயா 8:18 சொன்ன பிரகாரமாக இவங்களா எப்படி கிடந்தாங்க தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க, இப்ப எப்படி ஆயிட்டாங்க பாருங்க. மத்தவங்க கண்கள் ஆச்சரியப்படும் வரைக்கும் உங்களை அடையாளமாக அற்புதமாக தேவன் நிறுத்த போறாருங்க. ஒன்று உடன்படிக்கை பெட்டி பட்டவுடன் தான் அந்த நிலத்தில் இருந்த கற்கள் வெளியே தெரிந்தது. தேவனுடைய உடன்படிக்கையில நிலைத்திருங்க, உடன்படிக்கைய புதுப்பித்துக் கொள்ளுங்க. பின்னாடி போயிருந்தா திரும்ப வாங்க, ஒட்டஞ்சிடாதீங்க. இன்னும் நம்பிக்கை இருக்கு. தேவன் உங்க மேல நோக்கமா இருக்கிறார். உங்களை பெற்று பெரிய பெரிய ஜெயங்களை உங்களை கொண்டுதாங்க செய்ய போறார். ஜெபிக்கலாமாங்க. தேவரில் தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாயிற்று, அது எல்லார் கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னீங்களேப்பா. இனி என்னால எழும்ப வழியே இல்லை, நான் சிதறடிக்கப்பட்டு போனேன்னு சொல்லி நொந்து போயிருந்தேனப்பா. உலர்ந்த எலும்புகள் சிதறடிக்கப்பட்ட எலும்புகளை ஒன்று கூட்டி உயிரிடைய செய்த தேவனே, எனக்கும் அப்படி செய்வீரையா. இனி நான் யாருக்கும் பயனற்றவள் என்று அசட்டை பண்ணப்பட்டு சிதறடிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்தேன் ஐயா. ஆனால் நீரோ எல்லார் கண்களும் பார்க்கத்தக்கதாக என்னை கண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே. விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். உன்னோட மோடி இருக்கிற என் உடன்படிக்கையை நான் உறுதிப்படுத்துகிறேன், புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். என்னை ஆட்களும் பயன்படுத்தும் கரத்தில் இருக்கும் சிறிய கல்லாய் நான் மாற என்னை நானே ஒப்புக் கொடுக்கிறேன். பயன்படுத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.